இருக்கட்டும். 2 men A and B start walking from a place X at 4 1/2 km/h and 5 3/4 km/h. ஸோ 2 பேர் A and B ஒரு X என்ற இடத்துலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 4 1/2 km/h போகிறாரு, இன்னொருத்தர் 5 3/4 km/h போகிறாரு. ஸோ how many kilometer apart will they be at the end of 3 1/2 hours? 3 மணி நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்க? இஃப் தே ஆர் வாக்கிங் இன் த சேம் டைரக்ஷன், இதுதான் நமக்கு வின்ஸு. சேம் டைரக்ஷன் நடந்தாங்கன்னா அவங்க 2 பேரும் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருப்பாங்க? ஸோ ஒரு ஸ்பீடு மொத்தம் 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு 5 3/4, இன்னொரு ஸ்பீடு 4 1/2. ஸோ இங்கே சேம் டைரக்ஷன் சொல்லும்போது 2 ஸ்பீடு நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 4 20 23 கீழே 4 மைனஸ் 4 8 ஒரு 1 9 கீழே 2. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம 2க்கு எவ்வளோ என்ன எடுக்கலாம்? 4 எடுக்கலாம். 4 அடித்தா இதுக்கு 4 1 × 4 × 1 1, அதே 1 மேலே மல்டிபிள் பண்ணால் 23, சென்டரில் இருக்கிற மைனஸ். ஸோ 2 × 2 4, அதே 2 மல்டிபிள் பண்ணால் 9 × 2 18. ஸோ 23 - 18 5/4 நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்பீடு கிடைக்குது. ஸோ 2 ஸ்பீடை ஒரு ஸ்பீட் ஆக்கிட்டோமா? ஸோ சேம் டைரக்ஷன் சொல்லும்போது 2 மைனஸ் பண்ணிக்கணும். இதே ஆப்போசிட் டைரக்ஷன் சொன்னால் 2 ப்ளஸ் பண்ணிக்கணும். ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். டைம் கொடுத்துருக்காங்க 3 1/2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 3 1/2 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீடு என்ன கண்டுபிடிச்சிடும்? 5/4 km/h கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஃபார்முலா ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீடு நமக்கு என்னது? 5/4 இன்ட்டு டைம் என்னது? 3 1/2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2 6 + 1 7ங்கிற 2 ஹவர்ஸ் இன்ட்டு 7/2. இதை மல்டிபிள் பண்ணால் 7 35, இது 4 2 8. ஸோ 35 8ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 இது 13 4 × 32, ரிமைண்டர் 3 8 4 3/8 இஸ் த